29/12/2024 அக்ஷயா 683க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 28/12/2024 காருண்யா 686, ஆல் போர்டு 714ன்னு கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்தோம், 7-1 மெயினில் கொடுத்துருக்கோம். அதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 9-2-6ன்னு கொடுத்துருக்குறோம். சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0-9-6. இன்றைக்கி ரிசல்ட்டு 0-9-6. சி போர்டில் நம்ம பக்காவாக 6 கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 6-9 இதில் வந்திருக்கு, 9-6. இதில் கொடுத்த 2 நம்பருமே நம்மளுக்கு சாலிடாக வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா. பவர் நம்பர் தான் அடிச்சுக்கிறாங்க. 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6. இதுலேருந்து 2 நம்பர் நம்மளுக்கு கிராசிங்கில் வந்திருக்குது. அதுக்காக தான் நம்ம எப்போதும் இப்படி கொடுத்துறது. இதெல்லாம் ஒன்று அது இது கலந்து அடிக்கணும். 2Dக்கு நம்ம பக்காவாக எடுத்தோம்னா ஒரு சாலிடாக ஒரு வின்னிங் வரும். சரிங்களா. 6 சி போர்டில் கொடுத்துருக்கோம், 0 ஏ போர்டுக்கு பேருக்கு, 9 ரிட்டன் ஆகிருக்குது. சரிங்களா. 2-9-6-4லாம் கொடுத்துருந்தோம். 6-4க்கு பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் 9 பவரில் தான் வந்திருக்குது. சரிங்களா. ஏன்னா 6-4 நேற்று 2 இடத்துல கொடுத்துருந்தோம். 6-4 அந்த பவரில் வந்திருக்குது. டபுள்ஸ் எதுவும் வரல. மற்றபடி நம்ம வந்துட்டு சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 டெஃபினட்டாக வருங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தோம். 386லாம் எடுத்திருந்தோம். ஆனால் திரும்பவுமே ஒரு 9 பி போர்டில் வச்சுட்டாங்க. 0லாம் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்குறோம். ஆனால் பி போர்டுக்கு தான் வச்சுருக்குறோம். ஏ போர்டுக்கு வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் ஆட்டத்தில் 0-6ங்கிறது ஆட்டத்தில் உண்டு. அது கொஞ்சம் மாறி வந்திருக்குது. சரி, ஓகே. நம்மளுக்கு சி போர்டு மட்டும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்குது. 6ஆம் நம்பர் பக்காவாக வந்திருக்குது. மற்றபடி கொஞ்சம் இதாக தான் ஆகிருக்குது. நாளைக்கு கணிப்பில் பார்த்துடலாம் எப்படி வருதுன்ட்டு. சரிங்களா. 29/12/2024 அக்ஷயா 683க்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். ஆல் போர்டு 7-0. சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 4. அப்புறம் வந்துட்டு 7க்கு 2 பவர், 4க்கு 9 பவர், 0க்கு 5 பவர் கீழே கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது சாலிடாக ஏதாவது இதுலேருந்து 2 நம்பரோ, அதுலேருந்து 2 நம்பரோ, இல்லைன்னா அதுலேருந்து கலந்து ஒரு 2 நம்பரோ சாலிடாக வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி கொடுத்துட்றோம். பெரும்பாலும் அதுலேருந்து தான் வரும். ஏன்னா ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் 2D எடுக்கிறதுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அதே 3 டிஜிட்டலும் நம்ம செட் பண்ணி வச்சோம்னா அருமையான வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4 வருது. அதே மாதிரி சி போர்டில் 7-0 கொடுத்துருக்குறேன். 0 இருக்க இடத்துல 5 மாறலாம், 5 இருக்க இடத்துக்கு 0 மாறலாம். நாளைக்கு டபுள் 0 கூட வரலாம், டபுள் 5 கூட வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஏ போர்டில் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா. 4ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 6-3 வரணும். சப்போஸ் 8 வெளியே கொடுத்துருக்குறேன். இந்த 8 பி போர்டுக்கு வந்தாலும் வரலாம், இல்லை ஏ போர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை வெளியில் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எந்த போர்டுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 17, 70, 50, 90, 15, 80, 65, 75ன்னு கொடுத்துருக்குறேன். இது எப்படி வேணாலும் மாறலாம். சரிங்களா. 17-17ஆகவும் அடிக்கலாம், இல்லை 71ஆகவும் அடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 70-70ஆகவும் அடிக்கலாம், 07ஆகவும் அடிக்கலாம். 50ங்கிற நம்பரும் வர வேண்டியது இருக்குது. 50ஆகவும் அடிக்கலாம், 05ஆகவும் அடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. 90 அதேமாதிரி 90 திரும்பவும் ஒரு 90 வர வேண்டியது இருக்குது. 2 நாள் 90-90ன்னு வச்சுருக்குறாங்க. 09-09ங்கிற மாதிரி ஒரு ஆட்டத்தில் வந்திருக்குது. அதனால் திரும்பவும் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 80ஆம் நம்பர் 80-80ஆகவே தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் 0-8 வரலாம். அதிகபட்சமாக 80-80ஆக தான் வரணும். 65-75. சரிங்களா. உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க, ஆல் போர்டுக்கு வச்சுருங்க. சரிங்களா. அதேமாதிரி நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் 00 வரலாம், 55 அதுவும் வரலாம். சரிங்களா. அப்புறம் 8-7-4 இது மெயினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டபுள்ஸ்ன்னு வைக்கும்போது அதோடைய பவர் நம்பரும் சேர்த்து எடுத்துருங்க. அதுக்கு தான் நான் சேர்த்து கொடுத்துருவேன். எப்போவுமே மேலே இருக்க 4 நம்பர் ரொம்ப முக்கியம். சப்போஸ் மிஸ் ஆனால் கீழே இருக்க பவர் நம்பர் அதுக்கு வரலாம். சரிங்களா. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 580, 965, 773, 187, 875, 167, 655, 437ன்னு சொல்லி ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இதில் கன்ஃபார்மாக ஏதாவது வரும்னு தெரிஞ்சால் அதை கொஞ்சம் பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா. அதுக்காக தான் நம்ம பாக்ஸ் நம்பர் வரும், ஆனால் மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுத்தது அப்படியே அடித்தா சந்தோஷம், ஆனால் மாறி மாறி தான் வருது. அதனால் கொஞ்சம் நீங்கள் சி போர்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டு அந்த நம்பரை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாளைக்கு அக்ஷயா கம்பெனி 683. சரிங்களா. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, ஆல் போர்டு, சரிங்களா, 2D எல்லாம் பார்த்து
அழகாக செட் பண்ணி வைங்க. வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். இந்த நம்பர்கள்லேருந்து நாளைக்கு 2 நம்பரோ 3 நம்பரோ ஏபிசிலேருந்து இறங்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். ஆல் போர்டு நம்பர்லேருந்து நம்ம பவர் நம்பரோ இல்லை ஒரிஜினலாக மேலே கொடுத்துருக்க நம்பர்லேருந்தோ 2 நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த நம்பரை அழகாக செட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தோதுவாக இருக்கும். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.